அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி டிப்ரெஸ் மோடுக்கு போகக்கூடிய பர்சனா நீங்கள்? கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கா? ஓவர் திங்கிங் என்ற கொடிய அரக்கனால் அளவுக்கு அதிகமான தீ சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்கள் கழுத்தை பிடிச்சி நெருக்கிதா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடி முன்னே எடுத்து வைக்கும்போது பல தடைக்கற்கள் கிலோ கணக்கில் விழுதா? சென்னை டு பெங்களூர் ஹைவேல ஒரு ஏர் கண்டிஷன் ஓல்வோ பஸ் இன்ஜின் ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களால் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியலையா? தற்போதைய வாழ்க்கை நிலை உங்களை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகுதா? திக்கு தெரியாத காட்டில் எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறீங்களா? எல்லா கேள்விக்கும் உங்களோட பதில் ஆமான்னு இருந்தால் இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவலையப்படாதீங்க. ஆமாங்க, செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பல வெற்றியாளர்கள் தங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் மிக எளிமையான விஷயம் தாங்க இது. என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். உங்கள் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனைகளையும் மாற்றினா அற்புதமான பல நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு நான் சொல்ல வரலங்க. சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆட்டிடியூடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்கன்னா இந்த வாழ்க்கை பயணம் அழுங்காமல் குலுங்காமல் சும்மா ஜம்முன்னு போகுங்க. கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸை தீர்மானிக்கிற 2 திரை பிரபலங்கள் இந்த வாழ்க்கை பயணத்தில் வர சவால்களை எப்படி சமாளிக்கணும்னு சொல்கிறாங்க. என்னத்தான் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பிரச்சனைகள் வருது இல்லை, எதிர்க்கிறாங்கல்ல, கண்டிப்பாக. அப்போ நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்பீட் வித் யுவர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். பி யுவர் ஓன் காம்படிஷன். மக்கள்கிட்ட சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் ஏமாந்துட்டு அழகு தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. கட்ஸ் இல்லைன்னா க்ளோரி. வெல்கம் டு த சேனல் மோட்டிவேட்டட் லைஃப் அன்லிஸ்ட். நான் உங்கள் அரவிந்த். ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு புல்லட் லிஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாமா? வெற்றியாளர்களோட வெற்றி பயணங்கள் மற்றும் அவர்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், சாதாரணமானவர்களை வெற்றியாளர்களாக மாற்றிய மந்திர சொற்கள், தன்னம்பிக்கை வாசகங்கள். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு பிடிச்ச 2 தன்னம்பிக்கை வாசகங்களை பற்றி பார்க்கலாமா? ஓடு, இந்த உலகத்தை நீ சுற்றி பார்க்கும் வரை அல்ல, இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் வரை. உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. ஏனென்றால் இந்த பாதையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை பயணிக்கும் போது நீ மட்டும்தான்.